வணக்கம். நான் தானே உங்கள் அகரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட மந்திரி எல்லாம் இருந்தாங்க. மந்திரி ஒரு முக்கியமான மந்திரி இருந்தார். அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது அந்த மந்திரி இந்து மதத்தை சார்ந்தவர். பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ராஜா அந்த மந்திரிகிட்ட கேட்குறாரு. மந்திரி திறமையானவர், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற அவர். அந்த திறமையானவர்கிட்ட இவர் ராஜாவை அவர் எப்படியா மடைக்கணும்னுட்டு நான் சொல்கிறாரு, என்ன உங்கள் மதத்தில் இப்போ கஜேந்திரன்ற அந்த யானையை காபந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ சேவகர்கள், அவருடைய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பக்தர்களை விட்டு அந்த குளத்தில் இந்த யானையை காபந்து பண்ணிடலாம். ஏன் ஒரே கடவுளே அவரை காபந்து பண்ணுறதுக்கு வராரு, அது எதுக்கு தேவையாது, அவருடைய ஒரு யானையை காப்பாற்றுறதுக்கு அவர் வரணுமா அப்படின்றாரு. உடனே அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அமைதியாக இருக்கார். ராஜாவுக்கு ரொம்ப பெருமிதம். சரி, நம்ம மந்திரியை வாயடைக்க வச்சிட்டான் அப்படின்ட்டு. சரி, அப்படி ஒரு 2 நாள் பேசாமல் இருந்தார் மந்திரி. ஒரு 3 நாள் கழித்து என்ன பண்ணார், மந்திரி இந்த ராஜாவை அழைச்சிட்டு ஒரு போட்டில் சேவகர்களோடு போனார். போகும்போது அவர் அந்த ராஜா அவருடைய பேர குழந்தைய, செல்ல குழந்தை, அந்த குழந்தையும் கூப்பிட்டுட்டு வந்தார். அப்படி கூப்பிட்டு வரும்போது போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு, சேவகர்கள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த குழந்தைய தூக்கி தண்ணியில் போடுங்க அப்படின்றாரு. அந்த குழந்தைய டக்குன்னு காபந்து பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு தான் பண்ணுறாரு. இப்போ அதுமாதிரி தூக்கி நல்லா கொஞ்சம் தூரம் உள்ள போனவுடனே தூக்கி போட சொல்கிறாரு. அந்த மந்திரி சொல்கிறத அந்த சேவகர்களும் கேட்பாங்க. முக்கிய மந்திரி இல்லையா, அதனால் அப்படி தூக்கி போட்டாங்க. எவ்வளோ பேர் சேவகர்கள்லாம் இருக்காங்க, அவர் இறங்கி காபந்து பண்ணுறதுக்கு இருக்காங்க. இருந்தாலும் டக்குன்னு அந்த ராஜாவே குதிக்கிறார். குதித்து அந்த அவருடைய பேர குழந்தைய காபந்து பண்ணுறாரு. அப்படி காபந்து பண்ண காபந்து பண்ணி வந்துடுறாரு. வண்டியில் போட்டில் ஏறிடுறாரு. ஏறிட்ட உடனே அப்போ தான் அந்த மந்திரி கேட்குறாரு, ராஜா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சேவகர்கள் நிறைய பேர் இருக்கும்போது எதுக்கு கடவுளே காபந்து பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் பேரா குழந்தையே காபந்து பண்ணுறதுக்கு இவ்வளோ சேவகர்கள் இருக்காங்க, அவங்களே காபந்து பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஏன் குதிச்சிங்க அப்படின்னு கேட்பார். அப்போ தான் அவர் சொல்லுவார், இல்லை, என்னுடைய பேரன் மேலே எனக்கு அதிகமான பாசம், அதனால நான் குதித்தேன் அப்படின்னுவார். அப்போ தான் அந்த மந்திரி சொல்லுவார், அதுமாதிரி இந்து மதத்தில் கடவுளுக்கு பக்தர்கள் எல்லாமே பாசமானவர்கள் தான். ஒரு யானையாக இருந்தாலும் அது பக்தர் தான். அதனால் அந்த பக்தர்களை காபந்து பண்ணுறதுக்கு, அவருடைய பக்தர்களை, அவங்களுக்கு எல்லா பக்தருமே அவருக்கு முக்கியமானவர்கள். அதனால் பக்தர்களை காபந்து பண்ணுறதுக்காக கடவுளே தான் நேராக வருவார். மற்றவங்க செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்களான்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த ராஜா அவருடைய தவறை உணர்ந்துருவார். சரி, நீங்கள் சொன்னது சரி தான், உங்கள் கடவுள் பக்தர்கள் மேலே அன்பாக தான் இருப்பார் அப்படின்றத ஒத்துக்கிட்டார். இது என்ன தெரியுன்னா, அன்பு என்பது பெரியவங்க சின்னவங்க முக்கியமானவங்களாம் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க பேரில் அன்பு வைக்கணுன்றது அந்த கதையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.